தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். அஜித்குமார் அவர்கள் லாக்அப் டெத்தில் கிட்டத்தட்ட 5 போலீஸாரால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டது எல்லாரையுமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆழ்த்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் அதை தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கிட்டையுமே கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க இந்த விஷயத்தை அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே நாம் தமிழர் கட்சியெல்லாம் முதல் முறையாக அதுக்காக ஒரு மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தினாங்க. அந்த பொதுக்கூட்டம் நடத்தின கொஞ்ச நேரத்திலேயே அவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள்லாம் போனாங்களே, ஏன் சீமானவர்கள் போல அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் சீமானவர்கள் பதிலடி தர விதமா நான் இன்னைக்கு போய் அஜித்குமார் அவர்களோட குடும்பத்தை சந்தித்து கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்குறதா இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சீமானவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இதை கேட்ட திமுக அரசு உடனடியாக சீமானவர்கள் அங்க போகாம இருக்கிறதுக்காக மிகப்பெரிய தடையை சீமானவர்கள் மேல் விதித்திருந்தாங்க. அதுக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க இருந்த போராட்டம் நாளைக்கு நடைபெறும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எனவே இன்னைக்கு போராட்டம் இல்லை. எவ்வளவுதான் திமுக அரசு நாம் தமிழர் கட்சி மீது மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல. அந்த ப்ரெஷரை நீங்க அந்த போலீஸ் மேல கொடுத்துருந்தீங்கன்னா அந்த போலீஸ் எங்கேயுமே எப்பயுமே அதை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சும்மா ஹெல்மெட் போடாதவனை பிடிச்சி அவன் ரொம்ப மிடில் கிளாஸா இருப்பான், அவனை பிடிச்சி டார்ச்சர் பண்றதை விட்டுட்டு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய கொள்ளை அடிக்கிறாங்க, பெரிய பெரிய கொலை நடக்குது, அதெல்லாமே பிடிக்காம போட்டு நார்மலா கோயில்ல வாட்ச்மேனா இருந்த ஒரு நபரை போட்டு நீங்க அடிச்சு கொள்றதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இந்த நிலையில இது முழுக்க முழுக்க தெரியணும். சீமானவர்கள் இந்த போராட்டத்தை கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நடத்துவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ கொடுங்கடா அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்.